தேவனுடைய பிள்ளை, உனக்கென்று ஒரு லட்சணம் உண்டு. உன் பேச்சு மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது, உன் பார்வை மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது, உன்னுடைய ஆட்டிடியூட் மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35-36 வாசிக்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த 21ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு முன்பாகவும் ரகசிய வருகைக்கு முன்பாகவும் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பகிரங்கமான 2வது வருகை. ஆனால் ரகசிய வருகையிலே திருடனை போல ஆண்டவர் என்ன செய்வார்? வருவார். திருடனை போல நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து தேவ பிள்ளைகள் அதற்கேற்றபடி வேதத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்ப உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு, பைபிள்ல சொன்னபடிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வேதத்தில் என்ன சொன்னாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், நம்ம எல்லாம் நண்பர்களாய் பார்த்த ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் நம்மை துரோகிகளை போல பார்க்கிறார்கள். அதுவரை மாமா மச்சானா பழகிட்டு இருந்தவங்க அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக மத பிரிவினையை உண்டு பண்ணினபடினால் இப்ப நெருங்கி பழகினவங்களை கூட நம்மளை எப்படி பார்க்கறாங்க? ஒரு விரோதியை போல, நம்மளை ஒரு துரோகிகளை போல, தேச துரோகிகளை போல பார்க்கறாங்க. இது ஒன்றும் அதிசயம் அல்ல, இது ஒன்றும் புதிது அல்ல. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள் 17ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். குடும்பத்தில் கூட இயேசுவின் நாமத்து நிமித்தம் குழப்பங்கள் உண்டாகும். ஏன்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார். இது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சிலருக்கு என்ன கேள்வி? இப்படி எல்லாம் கிறிஸ்தவங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்களே, ஆண்டவர் எங்க போயிட்டாரு? காப்பாற்ற மாட்டாரா? இல்ல காப்பாற்ற முடியலையான்னா, என்னுடைய நாமத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஏமாத்தி நம்மளை அழைச்சிட்டு வரல. முதல்ல கூப்பிடும் போதே என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பா. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டா உனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டம், எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு தவறான உபதேசம் இன்றைக்கு முழு தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறபடினால் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று ஜனங்கள் சந்தேகப்படுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை பகைப்பார்கள், உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், உங்களை கொலை செய்து தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்து கொண்டு போவார்கள். ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள். இது இரட்டை தீர்க்க தரிசன வசனம். இது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படக்கூடிய காலத்தையும் சொல்லுகிறது. ஏனென்றால்
எருசலேம் வசனம் அடுத்தது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ரோமாபுரியை ஆண்டு வந்ததான முழு உலகத்தையும் அன்றைக்கு ஆண்டு வந்த நீரோ மன்னனுடைய நாட்களில இந்த ரோமாபுரியிலிருந்து வந்த போர் வீரர்கள் எருசலேமை சூழ்ந்து தேவாலயத்தை இடித்து போட்டு அந்த எருசலேம் பட்டணத்தை தீக்கிரையாக்கி விட்டார்கள். இது ஏற்கனவே நடந்தது. இதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த நாடு என்பதே கிடையாது. ஆனால் 1948 ஆண்டு 47 ஆண்டு மறுபடியும் இந்த இஸ்ரவேல் தேசம் உதயமாயிற்று. இல்லாத ஒன்றை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார், வாக்கு பண்ணினபடியே. இப்படி உருவாகும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனம் தான் எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்த எலும்பு உயிரடையுமா என்றால், ஒண்ணுக்குமே உதவாம ஒண்ணு இல்லாம போயிடுச்சு, அது மறுபடியும் உயிரடையுமா? இது உயிரடைகிறது போல என் ஜனங்களுடைய தேசம் மறுபடியும் கட்டப்படும். இதற்குத்தான் அங்கே உதாரணமாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் மறுபடியும் இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்படும். இதுதான் ஆண்டவருடைய அடுத்த வருகைக்கு அடையாளம். அடுத்த வருகைக்கு அடையாளம் மத்திய கிழக்கு நாடுகளிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியம். உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனையை விட எது முக்கியம்? இஸ்ரவேலில் என்ன நடக்கிறது, எருசலேம்ல என்ன நடக்கிறது, இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நியூஸ்ல இதை கலெக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். இஸ்ரவேலும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறது. எப்படி போது பாருங்க கதை. பயங்கர குழப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இந்த நேரத்தில் தான் சமாதானம் பேசுவதற்காக அந்தி கிறிஸ்து வருவான். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறபடினா, நம்ம வாசிச்ச வசனம் 36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால். நல்ல கவனிங்க. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், பூமி அதிர்ச்சி வரும், பூகம்பங்கள் வரும், நாட்டுக்கு நாடு சண்டை வரும், வீட்டுக்கு வீடு சண்டை வரும், இதெல்லாம் நடக்கும். உங்களை பிடிச்சிட்டு போய் தேவாலயத்துக்கு புறம்பாக்குவாங்க, ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவாங்க. உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலங்கள் வரும். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, கூட பிறந்தவங்களே உங்களை காட்டி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 34 வசனத்துல வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியம் இந்த வசனம் தான். என்ன? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால் அப்படின்னா, இன்னைக்கு மனுஷன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? டெய்லி என்ன விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம். ஒரே சாப்பாடு தானா? காலையிலையும் ராத்திரியும் மத்தியானம் ஒரே சாப்பாடு தானா? ஸோ மனிதன் இந்த நாட்களில் எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம். அந்த நாட்கள் எல்லாம் பழைய சோறு சாப்பிட்டு போய் வேலைக்கு போவாங்க, இருக்கிறத சாப்பிட்டாங்க, ஒரு குழம்பு வைப்பாங்க, எல்லாம் சாப்பிடும். இன்னைக்கு விதவிதமா தேவை, நாக்குக்கு ருசியா தேவை. பெரும் திண்டி ஒரு பாவம். கிடைக்கிறதை சாப்பிட்டு பழகு. ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு எந்த அளவுக்கு இல்லாதபடி ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய திறந்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் இல்லைங்க, 1000 ஸ்டார்ஸ் ஹோட்டல் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஸ்டாரும் வெளியே தெரியும் உட்காந்து சாப்பிட்டோம்னா. புரியுதா? கையேந்தி போவான். ரோட்டு கடைகள் பெருகி விட்டது. அவன் 5 ஸ்டார் தான் வச்சிருக்கான், நாங்க ரோட்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா எல்லா ஸ்டாரும் எங்களுக்கு தான். அல்லேலூயா. ஸோ 5 ஸ்டார் ஹோட்டல். இன்னைக்கு ரோடுகளில் ஹோட்டல் பெருகி இருக்கு. தள்ளு வண்டியில சாப்பாட்டு கடை, எங்க பார்த்தாலும் சாப்பாட்டு கடை. 10 அடிக்கு 10 அடிக்கு ஹோட்டல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் திங்கிறதுக்கு பெருகிட்டான். ஸோ இந்த கடைசி காலத்துல ஒரு அடையாளம் என்னவென்றால், மக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சாப்பாட்டிற்கு. சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது தவறல்ல, சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும். பெரும் திண்டி என்றால் இப்படி ஸ்பெஷல், அப்படி ஸ்பெஷல், டெய்லி ஸ்பெஷல். டெய்லி வாரத்தில் 2 நாளாவது 3 நாளாவது ஹோட்டல் போகணும். தொலைச்சு போடுவார். தொலைச்சு. கர்த்தர் உங்க கையில் கொடுக்குற பணம் நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு. கடையில் அதிகமாக சாப்பிடாதீங்க, கண்டதையும் கலக்கிறான். இல்லையே சொல்லுவோமா? அதனால பெரும் திண்டி சாப்பிட்றது தப்பு கிடையாது. நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு வயிறை படைச்சிருக்காரு, குடலை படைச்சிருக்காரு ஜீரணமாகறதுக்கு. அதை சில ஆட்கள் வங்கொலையா பட்னி போட்டு ஃபாஸ்டிங் போட்டு அதை புண்ணாக்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆண்டவர் உங்களை லீட் பண்ணாருன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்றதுனால ஆண்டவரை மாற்ற முடியாது, நீங்க தான் மாறுவீங்க. ஆமீன் சொல்லுவோமே.
சிலர் உபவாசம் பண்ணி எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிடணும், வரங்களுக்காக உபவாசம் போடுவாங்க. ஏங்க கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தவங்க விரும்பி கொடுக்கறதுங்க. இப்போ பிரதர் ஜேசியில் பாஸ்டர்கிட்ட எப்படியாவது இதை வாங்கிடணுங்கிறக்கா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாசு கொடுங்கன்னு கிடைக்குமா? அவர் என்கிட்ட கேட்டால் கொடுக்க போகிறோம், இல்லாட்டி நான் விரும்பி கொடுக்கறது. ஒரு கிஃப்ட்டை போய் அடுத்தவங்க விரும்பி கொடுக்குற காரியத்துக்காக உபவாசம். சிலருக்கு எனக்கு 9 வர வேணும், 7 வர வேணும், அந்த வர வேணும்னு உபவாசம் போட்டு 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 எதுக்கு? உனக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ அதை பயன்படுத்து. இல்லையா சொல்லுவோமா? நேற்றைக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை ஒரு சோழவரங்கிற இடத்துல ஒரு சின்ன சபை, ஒரு குட்டி சபை. அந்த ஏரியாவில் வீட்டுக்கெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு மைக்கெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிருந்தேன், கேட்டிங்களா? அந்த குட்டி சபை தான். அந்த குட்டி சபையில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வரேன். சாப்பாட்டு காரியங்களில் அவங்க எனக்கு விதவிதமாக செஞ்சு எல்லாம் போடுறேன்னாங்க. நான் வழக்கமாக என்ன சாப்பிட்றேனோ அதை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிடிக்குங்கிறத சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சமைச்சிட்டாங்க. சாப்பாடு தப்பல்ல, ஆனால் சாப்பாட்டுக்காக என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. பெரும் திண்டியினால் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு. சில ஆட்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டெடுத்து போட கூட பலன் இல்லாத அளவுக்கு டைட் ஆகிடுவாங்க. ஃபுல் கட்டுன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு அப்பா அப்படி சாப்பிடாத. நீ சாப்பாட்டு பிரியனா இருந்தால் தொண்டையில கத்திய வாய். அப்ப சாப்பிட்டு நெஞ்சு வரைக்கும் சாப்பிடும். டாக்டருங்களே சொல்றாங்க 70% தான் உன் வயிறு நிரம்பணும், 30% காலியா இருக்கணும். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். கேட்டீங்களா? சாப்பிட்ட உடனே கூட என்ன செய்யக்கூடாதான் தண்ணி. அப்ப ஜீரண சக்தி சரியா இருக்குங்கிறாங்க. சில ஆட்கள் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா சில ஆட்களுக்கு இங்க இதுக்கு மேல என்ன செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. நான் வேடிக்கைக்கு சொல்லல, அப்படி இருக்காங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு. இந்த கடைசி நாட்கள்ல டேஸ்ட், நாக்குக்கு டேஸ்ட் கொடுத்து வயிற்ற கெடுக்கக்கூடிய நிறைய பொருட்களை கொண்டு வந்துட்டான். சோ ஆண்டவர் சொல்றாரு, பெருந்திண்டினால் உங்கள் இருதயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு என்னத்தை சமைக்கலாம், நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம், இப்படி ஸ்பெஷல் பண்றதுலயே நேரத்தை வீணாக்குறது. இருதயம் பெருந்திண்டினால், அப்புறம் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வருகையை குறித்த ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறதே, அதை குறித்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இதுலலாம் நீ விழிப்பா இருக்கணும். இந்த காரியத்திலேயே அழிந்து போகிற காரியத்துக்காகவே நீ நேரத்தை செலவிட்டு நீ என்ன செய்யக்கூடாது? வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவம்னா என்னங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல விரும்புறேன். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரா? இல்லை. ஏன்னால் ஏற்கனவே மதங்கள் இருக்கிறது. மதங்களினால் மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லை. மதங்கள் மனிதனுக்கு கடவுளை எப்படி அடைய வேண்டும் என்கிற வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தது, சடங்குகளை சொல்லிக் கொடுத்தது, சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுத்தது. நீ இப்படியெல்லாம் செஞ்சா கடவுள் அடையலாம், இப்படியெல்லாம் செஞ்சா கடவுள்கிட்ட பக்தி விருத்தி அடையலாம், உனக்கு பதில் கிடைக்கும்ட்டு நாம் என்ன செய்தால் கடவுளை அடையலாம் என்று மதங்கள் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் கிறிஸ்தவம் கடவுள் எப்படி உன்னை தேடி வந்தார் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. கடங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார். நீ கடவுளை தேடி ஓடி கண்டுபிடிக்க முடியாது. நீ 7 கடல் தாண்டினாலும் 7 மலை தாண்டினாலும் நீ எங்கு போனாலும் கடவுளை நீ கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நீ கண்டுபிடிக்கக்கூடிய தூரத்தில் அவர் இல்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த கடவுளை எதை செய்து உன்னை வருத்தி கொண்டோ உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டோ எப்படியும் நீ கடவுளை கண்டடைய முடியாது. ஆனால் கடவுள் நம்மை தேடி வந்தார். ஆமென் சொல்லுவோமா? எதற்காக தேடி வந்தார்? இன்னொரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. எல்லா மதங்களிலும் இருக்கிற மனிதர்கள் பரிசுத்தம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே, இந்த மதங்கள் தர முடியாத ஒன்றை தரத்தான் இயேசு வந்தார். மதங்கள் சடங்குகளை தருகின்றன, சம்பிரதாயங்களை தருகின்றன, பாரம்பரியங்களை தருகின்றன, வழிபாடுகளை தருகின்றன. ஆனால் மனிதனுக்கு வாழ்க்கையை தர முடியவில்லை, மனிதனுக்கு நிம்மதியை தர முடியவில்லை, மனிதனுக்கு சமாதானத்தை தர முடியவில்லை. ஆனால் இயேசு இந்த மதங்கள் கொடுக்க முடியாத நிம்மதியை, சமாதானத்தை, பரிசுத்தத்தை, பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்க வந்தார். இதுதான் இயேசு எல்லாருக்கும் அவசியம். அதனால்தான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோம். சோ இது இன்னொரு மதம் அல்ல. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதனை பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்க வந்தார்,
சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்க வந்தார். பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார். அதனாலதான் நீ வருத்தி கொண்டு கடவுளை அடைய முடியாது, கடவுள் தன்னை வருத்தி கொண்டு உன் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். இயேசு மனிதனாய் வந்து உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்தை சுமந்து அவர் தீர்த்து விட்டார். அடிக்கப்பட்டார். பாவம் செய்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், அந்த கல்வாரியில அவரை அடித்தது என்னுடைய பாவம். நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யும் பொழுது என்ன செய்கிறேன்? அவரை திரும்ப திரும்ப அடித்து கொண்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டோம். அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாத நிலைமையை பார்க்கும் பொழுது வருகையை நினைத்து பயப்படுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் வருகையில கைவிடப்பட்டு போனால் ஒழுங்கா தசம பாகம் கொடுத்தவங்களாயிற்று, சர்ச்சுக்கு வந்தவங்களாயிற்று, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்களாயிற்று, ஆனால் பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவர் உள்ள விட மாட்டார். ஆண்டவர் இந்த பூமியில வந்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார். அப்ப பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று அவர் முடித்த கிரியைகளின் மேல் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். என் பாவத்துக்காக நான் எதையும் செய்ய தேவையில்லை, எதுவும் பலி செலுத்த தேவையில்லை. அவர் பலியாகிவிட்டார் என்பதை நான் நம்பினால் போதும். என் வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க, நீ என்னுடைய அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்டங்கிறத உணர்ந்து விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து அதை என்ன செய்யணும்? விட்டு விட வேண்டும். அப்படி விட்டுவிட்ட பின்பு நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார், அவருடைய வீட்டில் சேர்க்கிறார். அவருடைய வீடுதான் தேவனுடைய சபை. ஆமென். அப்ப இந்த சபைக்குள்ள யார் தான் இருக்கணும்? அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். இங்கே வருகிறவர்களை யாராய் மாற்றுகிறார் ஆண்டவர்? அவருடைய பிள்ளைகளாக. வந்து போகிற கஸ்டமரா இருக்கக்கூடாதுங்க, அவருடைய பிள்ளையா இருக்கணும். எத்தனை ஹோட்டலுக்கு நம்ம போய் சாப்பிட்டு வந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரராக மாற முடியுமா? முடியாது. அந்த ஹோட்டல்ல ஓனருடைய குடும்பத்துல ஒரு ஆளா மாற முடியுமா? முடியாது. அதே போல சபைக்கு நாம் வந்து போகிற ஆட்களாக இல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்? எப்பொழுது பிள்ளைகளாய் மாறுகிறோம்? ஞான ஸ்நானம் எடுக்கும் போது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்கிறது. சோ நீங்கள் எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்தாலும் நீங்கள் விரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆனால் கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டுமானால் நீங்கள் அவரோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அதுதான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம். அது என்ன அர்த்தம்? நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு இன்னைக்கோடு சாகிறேன், புதிய மனிதனாக இயேசுக்காக வாழ விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை செய்து அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். பிள்ளையாய் மாறின பின்பு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பிள்ளைக்குரிய தகுதியோடு வாழ வேணும், என் பேரை கெடுத்துடக்கூடாது. இப்ப சபையில உள்ளவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எல்லாம் யாரு? தேவனுடைய சத்தமத்தை சொல்லுங்களேன், தைரியமா சொல்லுங்க. சொல்லும் போதே எவனா சைட்ல இருந்து பேசுறானா, டேய் அதை எப்படி நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறுவ? நேத்து நைட்டு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும்ல, நேத்து நைட்டு என்ன பண்ணன்னு தெரியும்ல. அப்படி யார் காதலியாவது சத்தம் கேக்குதா? இன்னைக்கு மனம் திரும்புங்க. கேட்கும், கேட்காம இருக்காது, கேட்கும். சிலருக்கு கேட்கும், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு எத்தனை பேர் நெஞ்சை தொட்டு சந்தோஷமா சொல்றீங்க? ஆமே. அப்படி சொல்லுவதற்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னா, நீ தேவனுடைய பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக பிசாசு சில உலக ஆசைகளை உனக்கு காட்டி உன்னை இழுத்து கொண்டு போகிறான் என்று அர்த்தம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுவோமானால் பிள்ளைக்குரிய லட்சணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களே உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா பேட்டி, அதாவது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு வர்றாரு, இல்லாட்டி பிரின்சிபால் கூப்பிட்டு வர்றாங்க, உங்களை திட்டுறாங்கன்னா, டே என் பேரை ஏண்டா கெடுக்கிறமைங்க. இதே வருத்தம் தான் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஏன் என் பேரை கெடுக்கிறப்பா? அப்ப இந்த உலகத்துக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி காட்ட விரும்புகிறார்? அவருடைய பார்வையில நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளா. அவருடைய பிள்ளைகளா மாறினவங்களுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தன் சென்ட் மேரிஸ்ல படிக்கிறான்,
இன்னொருத்தன் சென்ட் கேப்ரியல்ல படிக்கிறான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? யூனிஃபார்ம் வித்தியாசம். பாடத்திட்டம் ஒண்ணுதான், என்ன வித்தியாசம்? யூனிஃபார்ம். அவன் வேற ஸ்கூலுங்கிறத காட்டி கொடுக்குது. சரியா? அதே போல உலகத்தின் மனிதர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அது என்ன வித்தியாசம்? யூனிஃபார்மா? இல்ல. அதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல். நீங்க தேவனுடைய பிள்ளை நானுன்னு நீங்க சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, உலகம் உங்களை தேவனுடைய பிள்ளையாக பார்க்க வேண்டும். உங்களை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு பார்க்கிறத விட இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்க வேண்டும். அதற்கேற்றபடி உங்கள் வாழ்க்கை இருக்கணும். உங்களை கிறிஸ்தவங்களா பார்க்கறது ஈஸி. எப்படின்னா, பைபிளை தூக்கிட்டு நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவங்களா இருக்கா? சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது பைபிளை தூக்கிட்டு என்ன செய்யலாம்? வரலாம். உங்களை பார்க்கும்போது உலகம் எப்படி பார்க்குது? மதத்தின் அடிப்படையில் உங்களை பார்க்கிறது கிறிஸ்தவர்கள் என்று. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு கிட்டீங்கன்னா உலகம் உங்களை எப்படி கண்டுபிடிச்சிடும்? கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடித்து விடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதே, இந்த வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது உலகம் சொல்லும், இவர்கள் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள். அதுக்குத்தான் உங்களை என்னை இந்த பூமியில என்ன விட்டு வச்சிருக்கார். இல்லாட்டி எப்பயோ பரலோகத்துக்கு கொண்டு போயிருப்பார். அநேகர் தேவனை அறிவதற்காக, நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் முக்கியம். அதனாலதான் சபையில சொல்றது, நீ முடிவெட்டுறதுல இருந்து, நீ உடுத்துறதுல இருந்து எல்லாத்துல என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு என்று ஒரு லட்சணம் உண்டு. உன் பேச்சு மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. உன் பார்வை மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. உன்னுடைய ஆட்டிடியூட் மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். பொய் பேசின, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொய் பேசின, இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, இப்போ என்னதான் வருது வாயில? பொய்ய விட முடியல, பொய் பேசுறத நிறுத்த முடியல. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம் நான் தேவனுடைய பிள்ளைன்னு. ஆனா நீங்க பொய் பேசுறத பாக்குறோம், வாயை திறந்தாலே பொய்டா. பொய் சொல்றவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு 6 வழி இருக்கு, சொல்லி தர மாட்டேன். நான் உங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 வழி இருக்கு. அவங்க பேசும் போதே தெரிஞ்சிடும், ஓஹோ இது என்னது? பொய் தான். சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க, வீட்டில் வேலை இருந்திருக்கு, இல்லாட்டி வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை நடந்திருக்கும். என்னன்னு கேட்டா, உடம்புக்கே சோகம் இல்லை பாஸ்டர் அப்படிமா. அவங்களுக்கே தெரியும் பொய் சொல்லணும். அடுத்த வாரம் என்ன ஆயிடும்? உடம்புக்கு சோகம் இல்லாம ஆயிடும். ஏன்னா உன் வாய்மொழியால் நீ சிக்குண்டாய். அப்ப சர்வ சாதாரணமா பொய்ய விட முடியல, சண்டையை விட முடியல, கோபத்தை விட முடியல, பழைய வழிபாடுகளை விட முடியல. பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கிறீங்களோ? இந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கலாங்க. பரலோகத்துல இடம் பிடிக்கணும், நீ அவருடைய பிள்ளையா வாழ்ந்து காட்டணும். ஆமீன் சொல்லுவோமா? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை எல்லாம் சோத்திரம். சமீபத்துல ஒரு ஆளை சபையை விட்டு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். திரும்ப திரும்ப சபைக்கு வரணும் பாச, வரணும் பாச, வேற சர்ச்சுக்கு போறீங்களா போ அப்படின்ட்டு. நான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நான் பயந்துகிட்டு தாஜா பண்ணிட்டுலாம் சபை நடத்தணுங்கிற அவசியமே இல்லை. இப்படித்தான் நடத்தி, இப்படி உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வாப்பான்னு எனக்கு சொல்லியிருக்காரு. நீங்க கொடுக்குற காசுல தான் நான் சாப்பிட்றேன், நீங்க கொடுக்குற காசுல தான் நான் உடுத்துறேன். எதுக்கு இப்படி வச்சிருக்காரு தெரியுமா ஆண்டவரு? உங்களை உருவாக்கி பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக எனக்கு போடுற பிச்சை. அப்ப உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு உங்கள்கிட்ட உடுத்திட்டு எப்படி மகனே பயப்படாத, கர்த்தர் உங்களோட இருக்காரு, இப்படியே சொல்லி சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தாம விட்டா ஏன் குடும்பியை பிடிச்சிருவார் ஆண்டவர். அப்ப நான் சொல்லிட்டேன், இனி அந்த சகோதரி வரணும்னா பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டு தான் வரணும். சபையில மற்றவங்களுக்கு இடரெல்லாம் நடந்துக்கிட்டா திரும்ப சபைக்குள்ள வரணும், என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு. ஏன்னா உங்களுக்கு 1000 சபை இருக்கு, எங்க வேணாலும் போங்க அப்படின்ட்டு. எங்க வேணாலும் போமா. இல்ல பாஸ்டர் நான் வரணும். சரி, அடுத்த வாரம் வந்து எல்லாம் செய்யணும். ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற லட்சணத்தை இழந்துட்டோம். மற்றவங்க சொல்லுவாங்க, ஏன்னா இது சர்ச்சுக்கு போது இப்படி கெட்ட வார்த்தை பேசுது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறேனா? நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறேனா? வாலிப பிள்ளைகள், இந்த வாலிப நாட்கள்ல நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படி நடந்துக்கிறீங்க. சாட்சி சொன்னாங்க, மகளுக்கு திருமணம் நடந்துச்சுன்ட்டு. இந்த வாலிப நாட்கள்ல உங்க சாட்சி வாழ்க்கையை காத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பார். இங்க பாக்குறது, அங்க பாக்குறது, அவனை பாக்குறது, இவளை பாக்குறது, SMS பண்றது, அப்படி பண்றது, பைக்ல இப்படி இருந்தேன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையவே அமையாது. இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு சொல்றேன், வாழ்க்கை உருப்படாது. சிரிக்கிறாங்க பாருங்க. வாழ்க்கை என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்களேன்.
வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, வாலிப பையனுங்க சொல்லுங்க, மனசுல எழுதி வச்சுங்க. என்ன உருப்படாது. வாழ்க்கையில வாலிபத்துல உன் சாட்சி ரொம்ப முக்கியம். உன்னை குறித்து கேள்விப்பட்டா இவன் ஒழுக்கமான பையன், அவன் அடுத்த பிள்ளைகளை தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், உறக்கனால தான் பார்ப்பானோ, அதுவும் பார்க்க மாட்டான். அதுவும் அதே மாதிரி பிள்ளைகள் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைகள் சாட்சி வரணும். அல்லேலூயா. இப்ப இந்த வாலிபத்துல உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன தேடுற என் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். நீயா தேடுற எதுவுமே உருப்படாது. நீங்க கோர்ட்ல போய் பாருங்க, சர்ச்சில் இதை காட்ட முடியாது, கோர்ட்ல போய் பாருங்க. தானா தேடிக்கிட்டது 10 நாள்ல வந்து கோர்ட்ல நிக்குது. ஏன்னா எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அவன் பாஷையெல்லாம் வித்தியாசமா இருக்கும், அவ பாஷையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஏர்போர்ட்ல நிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு குடும்பம் போய்கிட்டு இருக்கு அபுதாபியில. டேய் நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படிங்குது. தம்பி போல நினைச்சா புருஷனை சொல்லுது. லவ் பண்ணா அப்படிதான் கூப்பிடுவா, வாடான்னு தான் கூப்பிடுவா. உங்க குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் வாங்க போங்க அத்தான் மாமான்னு கூப்பிடுவாங்க. ஆனா நீ எவ்வளையா இழுத்துட்டு அவ சொல்லுவா வாடான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா இப்ப ட்ரெண்ட் அப்படி பேரை சொல்லி கூப்பிடுவா. அதே மாதிரி நீ ஏதாவது இழுத்துட்டு வந்தா போடுன்னு போடுவான். எதுக்கு இந்த பிரசங்கத்துக்கு இடையில இது வருதுன்னு தெரியல. ஆமே. உன் வாழ்க்கையை நீயே தேடாத, கர்த்தருக்கா காத்திருந்து உன் சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கிட்டேன்னா கர்த்தர் உனக்கு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது ரொம்ப 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 முக்கியம். சரி, ஆட்டிடியூட், என்னுடைய பேச்சு முறைகள், என்னுடைய நடக்கை, இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு இல்லை, உலக மக்களுக்கு தெரியணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படவில்லை, இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்க வெளியே எப்படி தெரியணும்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்னு தெரியணும்னா நீங்க நடந்துக்கிற முறைகள், நீங்கள் செயல்படுகிற முறைகள், இதெல்லாம் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். இதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒளியா இருக்கேன், நீ வெளிச்சமா இருக்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு இயேசு சொன்னார். ஆனா அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்துக்கு அந்த ஒளியை வாங்கி உள்வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்டரா இருக்கும். நம்ம ஆமென் சொல்லுவோமா? இந்த ரிஃப்ளெக்ஷன் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்டர் இல்ல, அந்த பேப்பருக்கு இயற்கையாகவே ஒளி கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனா அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? தன்மேல் ஏதாவது ஒரு ஒளி வீசினால் அதுல என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல என்ன செய்யும்? இப்ப நான் ஸ்கூட்டர்ல போறேன், ஆப்போசிட்ல இருக்கவன் ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா அதுல இருந்து என்ன வெளிச்சம் வரும்? ஒயிட் தான் வரும். இப்ப ரெட் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தான்னா ரெட் கலர் வெளிச்சம் எனக்கு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். பச்சை கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தான்னா பச்சை கலர் வெளியே வரும். இப்ப ஆண்டவர் ஒளியா இருக்கார், நம்ம மேல ஒளியை வீச விரும்புறாரு. எப்பவுமே நம்ம வெள்ளையா இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தவான்கள். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய ஒளியை வாங்கி அவருடைய ஒளியை அந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறாரு. நமக்கு பிடிச்ச கலரு சிவப்பு, எனக்கு பிடிச்ச கலர் பச்சை அப்படின்ட்டு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட ஆரம்பிக்கும் போது அவரை இந்த உலகத்துக்கு காட்ட முடியவில்லை. இயேசு எதுக்காக நம்மளை அழைச்சாரு? அவரை உலகத்துக்கு காட்டுவதற்கு. இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் யார் தெரியுமா, நான் நினைச்சேன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்ப எதை காட்டுகிறார்கள்? நீங்கள் பழைய மனிதர்கள் என்பதை காட்டுகிறீர்கள். இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. இப்ப பிலிப்பியருக்கு எழுதும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? எடுத்து வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுவதை எடுத்து வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் செய்த ஊழியம் வீணாக போகவில்லை என்பதற்கு என்ன அடையாளம்னா நீங்க தான் அடையாளம். எப்படி அடையாளம்? இப்ப நல்லா கவனிங்க. பாஸ்டர் செய்த ஊழியம் வீணா போல அப்படிங்கிறது எப்படி? கூட்டம் சேர்ந்தது அல்ல,
இங்க இருக்கிற கூட்டம் அப்படியே பரலோகத்துக்கு போனாதான். ஆமென். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறது ரஜினிகாந்தும் கூட்டிடுவான், விஜயகாந்தும் கூட்டிடுவான், யாரு வேணாலும் கூட்டிடுவான். கூட்டத்தை கூட்டி விடலாம், அந்த கூட்டத்தை கொண்டு போக வேண்டியது மிக முக்கியம். பவுல் சொல்றாரு, நான் ஓடுனது வீணா போக கூடாதுப்பா. நான் ஓடுனது வீண் இல்லைங்கிறது எப்ப தெரியும்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் கோணலும் மாறுபாடுமாக வாழ்கிறார்கள். ஆண்டவர் நேரா ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, இப்படிதான் நீ நடக்கணும்னு போட்டு கொடுத்துருக்காரு. கவனிங்க, ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, இதுலயே போகணும்னு சொல்லி. ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைனுக்குள்ளேயே போகணும். இப்போ ஒருத்தன் சொல்லலாம், நான் இப்படிதான் போவேன். இந்த பைக் ஓட்டிட்டு போறானுங்க இந்த காலத்து பசங்க, வேகமா போய் எங்கேயாவது முட்டி மோதி அங்க வாங்கி ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்கான் ரோட்ல. என்னன்னா, வேகமா வந்து அந்த டிவைடர்ல இடிச்சு கீழே விழுந்து, அதுக்கு முன்னாடி திமிரு, வர்றவங்க போறவங்க எல்லாம் ஆச்சாபோஷன் வந்து நேரம் மோதி கீழே விழுந்துட்டான், ரத்தம் அங்கங்க கொட்டுது, ஆன்னு கிடக்குறான். ஏன்பா அப்படி கிடக்கணும்? ஒழுங்கா ஓட்ட வேண்டியதானே? நேர ஓட்டத்தான் கர்த்தர் உனக்கு பைக்கை கொடுத்துருக்காரு. இப்படி அதுவும் பொம்பளை பிள்ளைகளை பார்க்கும் போதுதான் அப்படி சுத்துவானுங்க. கேட்டீங்களா? ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நேர கோடு போட்டு கொடுத்துருக்கேன், நீ என்ன செய்யணும்? ஆனா உலகம் எப்படி நடக்கும்? கோணலா நடக்கும். இப்ப புரியுது உங்களுக்கு? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. என்ன மாறுபாடு? இந்த வேதத்துல சொல்றபடி அது வாழாது, மாறுபாடா நடக்கும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இப்படித்தான் வாழ்வேன். அது மாறுபாடான சந்ததி. அப்ப நீங்க உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள்னா, இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும். எப்படி குற்றமற்றவர்களும் இல்ல ஜீவ சுவாசத்தை, ஜீவ வசனத்தை வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்ல கவனிங்க ஐயா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல நீ பிரகாசிக்கிற ஆளா இருக்கணும். எப்படி பிரகாசிக்கணும்? வசனத்தை பிடிச்சுக்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சுக்க. இந்த வசனம் சொல்றபடி வாழணும். நல்ல கவனிங்க, நம்ம மனசு சொல்றபடி வாழ்றதுக்கு நமக்கு ஆசை வரும் இல்லையா? நம்ம நண்பர்கள் சொல்ற மாதிரி வாழ்றதுக்கு ஆசை வரும். அதே போல இந்த சமுதாயம், இந்த உலகம் என்ன சொல்லுதோ அது மாதிரி வாழ்றதுக்கு ஆசை வரும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ கற்றுக்கொள். அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கணும். அப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னா வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, வசனத்தின்படி வாழ்ந்த போதும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எவ்வளவு மோசமானவனையும் கர்த்தர் தூக்கிடுவார் கையில. எவ்வளவு அடித்தட்டுல கிடந்தாலும் அவனை மேன்மையா உயர்த்த தேவனால முடியும். அவன் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? வசனத்தை மட்டும் பிடிச்சுக்க, நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? உலகத்துல பிரகாசிக்கத்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், சுடர்களை போல. கவனிங்க, ஒரு விளக்கு மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் மனிதர்களுக்கு நடுவில் இருக்கணுமா, மனிதர்களுக்கு முன்பாக போக வேண்டுமா, அல்லது மேலே இருக்கணுமா? ஒன்று மேலே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இவர்கள் நடந்து போகிற பாதைக்கு முன்பாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு விளக்கு இருந்தால் அந்த விளக்கு வெளிச்சம் என்னிடத்துக்கு வரும், அதிலே நான் நடந்து போய் கொண்டே இருப்பேன். அல்லது மேலே அந்த விளக்கு இருந்தால் அது எனக்கு வெளிச்சம் காட்டும், நான் அந்த வெளிச்சத்திலே போவேன். விளக்கு கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் பாதை தெரியாது. நீ உலகத்தின் நடுவிலே வாழ அழைக்கப்படவில்லை, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு இந்த உலக மக்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக ஒன்று அவர்களுக்கு முன்பாக முன்மாதிரியாக நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறு பிரிக்கப்பட்டு நீ மேன்மையான இடத்திலிருந்து மேலான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மக்களா, கூட்டத்தோடு கூட்டமா, உலகத்தோடு உலகமா, அவன் இப்படி சரைச்சானா நான் இப்படி சரைக்கிறேன், அவன் இப்படி வலிச்சானா நான் இப்படி வலிக்கிறேன். இல்ல, அதுக்கு அழைக்கல ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? நீ சுடர், நீ ஒரு லைட். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கார். உன்னை பார்த்து 10 பேர் திருந்தி வரும்படி கர்த்தர் உன்னை அழைக்க போகிறார். இவைகள் எல்லாம் இனி சம்பவிக்க போகிறவைகள். இவைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இயேசு எல்லா மக்களையும் நேசிக்கிறார், எல்லா மக்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மதத்தை பரப்ப வரல, ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வந்தார், பிள்ளைகளா மாத்திட்டார். இப்ப பிள்ளைகள் என்ன செய்யறாரு? இந்த உலகத்துக்கு முன்மாதிரியா வைக்கிறார். இந்த முன்மாதிரியா வைக்கிறார். முன்மாதிரியா வைக்கும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு காலம் வரும், நீங்கள் எல்லாராலும் அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பொறுமையினால் உங்க ஆத்துமாக்களை
காத்துக்கொள்ளணும். ஆத்மாவை காத்துக்க. அது வரைக்கும் நீ ஆத்மான்னு ஓடி அலைஞ்ச, ரைட்டு. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உன் ஆத்மாவை குறித்து நீ கவனமா இருக்க வேண்டும். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேரணும், நான் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், நான் அந்த வருகையில கைவிடப்பட்டு போக கூடாதுன்ட்டு உன் ஆத்மாவை குறித்து ஒரு கவலை இருக்கணும். முதலாவது ஆத்மாக்களை குறித்த கவலை, இரண்டாவது பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு முதல்ல சொன்னாரு, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபத்து வரும், போராட்டம் வரும். இதுக்கு நம்ம தப்பணும்னா ஜபத்தை தவிர வேற வழியே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் ஓட மாட்டேங்குது. ஜபம்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுறாங்க. சகோதரர்களே சகோதரிகளே, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஜப வாழ்க்கையை விட்டுறாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு தனியா தேவனோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தப்ப முடியும். எதுக்கு தப்ப முடியும்? உலகத்தின் அசுத்தத்துக்கு. இப்ப எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். நல்ல கவனிங்க. இப்ப என்னென்ன சொல்றாரு? நீ தேவனுடைய பிள்ளையா மாறின உடனே அவருடைய ஒளி ஒன்னில் பிரகாசிக்குது. உடனே உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு, பரிசுத்தான அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, ஒரு பிரகாசமான வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதா? ஒரு பிரகாசம் நமக்குள்ள. அது இப்ப ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், இருளிலே கடந்தோம். வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை வேறு பிரித்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே, தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து விட்டார். இப்ப கொண்டு வந்துட்டு நம்மளை பிரகாசிக்கிறார். அதான் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை அப்படின்னு அர்த்தம். ஆராதிக்கும் போது எத்தனை பேர் பரலோக சந்தோஷத்தை உணர்றீங்க? ஆமென். பரம ஈவை டேஸ்ட் பார்த்துட்ட, சபைக்குள்ள வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு இதான் பரலோகத்தினுடைய நிழல். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின். ஐயா, இனிவரும் உலகம் என்னது? 1000 வருஷ அரசாட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. இதெல்லாம் செய்ய போறாரு. ஆண்டவர் வருகையில வரப்போறாரு, பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு, அங்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. இதெல்லாம் சொல்றமே, இந்த உலகத்தினுடைய பலனை கர்த்தர் உனக்கு நிழலாட்டம் காட்டுகிறார். இதெல்லாம் ருசிச்சதுக்கு அப்புறமும் நீ மறுதலித்து போவாயானால் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பழைய ஆளா மாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஆனா தப்பணும் அப்படின்னு சொல்லுவோமா? நீ இவ்வளவு அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் யாரும் என்ன அசைக்க முடியாதுன்னு நீ அசால்ட்டா இருந்துராதப்பா. ஆபத்து வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நீ அதுக்கெல்லாம் தப்பணும். ஆனா நிறைய பேர் மாட்டிக்கிறான். ஃப்ரெண்டு கூப்பிட்டா மாட்டிக்கிறான், உலகம் கூப்பிட்டா மாட்டிக்கிறது, அது கூப்பிட்டா மாட்டிக்கிறது, சினிமா கூப்பிட்டா மாட்டிக்கிறோம், என்னென்னமோ மாட்டிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற நீ தப்பு. ஆமே. இனி வரக்கூடிய ஆபத்துகள் போராட்டங்களுக்கு என்ன செய்யணும்? தப்பு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஆண்டவர் அங்க சொல்றது என்னது? பேதுரு என்ன சொல்றாரு? இச்சையினால் உலகத்துக்கு உண்டான ஆசைகளை தூண்டுவான், இச்சைகளை தூண்டுவான். பார்க்கணுங்கிற ஆசை, கேட்கணுங்கிற ஆசை, பேசணுங்கிற ஆசை, அதை செய்யணுங்கிற ஆசை, இதை செய்யணுங்கிற ஆசை தூண்டப்படும். இந்த இச்சை உன்னை தூண்டி தூண்டி ஏதாவது செய்ய வைக்கும். இதுக்கு நீ தப்ப வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இதுக்கு நீ தப்புறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாறும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இதுல என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்கு? உயர்வுக்குரிய வாக்குத்தத்தங்கள், வேலைக்குரிய வாக்குத்தத்தங்கள், பிள்ளை பெறுவதற்குரிய வாக்குத்தத்தங்கள், வியாதியிலிருந்து சுகபெறுவதற்குரிய வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் இருந்தாலும் இதுல மேஜரா என்ன இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நீ தப்புவதற்குரிய வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் பாவங்கள், அசுத்தங்கள், இவைகளிலிருந்து தப்புவதற்குரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டால் நீ உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கலாம்.
இந்த அந்த அசுத்தங்களுக்கு தப்பி என்ன செய்ய சொல்லாரு? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி. நம்ம எல்லாம் இங்க இருந்து போனோமே யாருக்கு முன்னாடி நிக்கணும்? தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு நான் ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிறதுல பெருமை இல்லை, பெரிய பெரிய மந்திரிகளோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது பெருமை இல்லை. என்னுடைய வாழ்க்கை என் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுக்கு நான் இந்த உலகத்துல ஜாக்கிரதையா வாழ்றதுக்கு ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியம். அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்குரிய ஜெபம் அல்ல, அப்பாவை திருப்திப்படுத்துவதற்குரிய ஜெபம் அல்ல, பாஸ்டரை திருப்திப்படுத்துவதற்குரிய ஜெபம் அல்ல, அல்லது ஒன்னனையே ஏமாத்திக்கிறக்கா 2 நிமிஷம் தோத்திரம் 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 சொல்லிட்டு போற ஜெபம் அல்ல. கேட்டுக்கு தப்ப வேண்டுமானால் உன் முழங்கால்கள் முடங்க வேண்டாம். இந்த உலகம் அசுத்தத்தை வைத்து உன்னை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது, வலை விரித்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடுவில் போய்விடாதே, உன் விளக்கு அணைந்து விடும், நீ முன்பாக செல்ல வேண்டியவன், நீ மேலே இருக்க வேண்டியவன், நீ பிரிந்து மலையின் மேலிருந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட வேண்டிய ஒரு விளக்கினே. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை விளக்காய் வைத்திருக்கும் பொழுது நீ ஏன் அதை மரக்காலால் மூடி போடுகிறார்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தன்னுடைய வெளிச்சம் வெளியே வராதபடிக்கு மரக்காலால் மூடி போடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இனி என்னென்னமோ நடக்க போகுது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது, பெரிய பெரிய ஆபத்துகள் வரப்போகுது, கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் வரப்போகுது. இதெல்லாம் இன்னைக்கு வராம இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அப்பொழுது தப்ப வேண்டுமானால் இன்றைக்கு முழங்கால் முடங்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? முழங்கால் படிட்டு எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கேட்டுக்கு தப்பலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு இனி உலகத்தில் சம்பவிக்க போகிற அரசாங்கங்கள், போன வாரம் ஈவினிங் சர்வீஸ்ல பேசினேன், அரசாங்கங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்படியெல்லாம் இதெல்லாம் எப்படி நமக்கு விரோதமா எழும்புது? அருமையான செய்தி. அதிகாரங்கள் எப்படி நமக்கு விரோதமா வருது, துரைத்தனங்கள் எப்படி நமக்கு விரோதமா வருது, இதுக்கு மேல அந்தகார ஆவிகள் எப்படி இருக்கு, வான மண்டலத்தில் உள்ள சேனைகள் எப்படி இருக்கு, இவ்வளவும் நம்மளை கவுக்கிறதுக்கு திட்டம் போடுது. நீ தனி ஆளா இருந்துகிட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை கூட இல்லாம நீயும் உலக மனுஷனை போல உலகத்துல பாவம், அசுத்தம், இன்பம் விட முடியல, அதை விட முடியல, இதை விட முடியலன்ட்டு நீயும் அதோட போராடிக்கிட்டே இருந்தேன்னா நீ எப்படி விளக்கா மாற முடியும்? நீ எப்படி விளக்கா மாற முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றேன், ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. நான் சும்மா கதை சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சும்மா 2 வசனத்தை சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றேன். ஏன்? இங்க இருக்கிற ஒரு நபராவது நரகத்தை ருசிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இனி வரும் கேட்டுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, உன்னால தனியா ஜெபிக்க முடியாடிதான் உனக்காக கூட்டு ஜெபம் வச்சிருக்க, வாலிபர் ஜெபம், பெண்கள் ஜெபம். இந்த ஐக்கிய ஜெபத்துல வரும் பொழுது நல்ல கவனிங்க, தண்ணியில நனைஞ்சு போன ஒரு கறிக்கட்டைய நீங்க என்னதான் தீய வச்சு கொளுத்தினாலும் அதுல புகை தான் வரும், அது சீக்கிரம் தீ பிடிக்காது. ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீ கங்குகள் இருக்கு, அதுக்குள்ள தூக்கி போட்டீங்கன்னா போட்ட உடனே பசுக்குன்னு பத்திக்க எரிஞ்சிடும். நீ நனைஞ்சு போய் இருக்கலாம், நீ நனைஞ்ச கட்டையா இருக்கலாம், சபையில ஏற்கனவே ஒரு அக்கினி இருக்கு, சபையில அக்கினியா ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, வந்து சேரு, கர்த்தர் உன்னை பத்த வைப்பாரு. எல்லாரும் முழங்கால் படிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தீங்கு நாளில் கூடார மறைவிலே பாதுகாக்கிற தேவன் நம்ம இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். பூமி நிலை பெயர்ந்தாலும் மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. நம்மை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்க போகிறதுங்கிற அறிவு நமக்கு வேண்டும், எப்படி நடக்க போகிறங்கிற அறிவு வேண்டும். நான் அந்த நேரத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி தப்ப வேண்டும், எப்படி ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீ கிறிஸ்தவனாய் அடையாளம் காணப்பட்டது போதும், உன் பெயர் அதை காட்டி கொடுத்து விடும். நீ சபைக்கு வருவது ஒரு கிறிஸ்தவன் என்பதை காட்டி கொடுத்து விடும். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். மாசற்ற பிள்ளையாக, இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக, கபடற்ற பிள்ளைகளாக இந்த உலகம் உன்னை பார்த்தால் அந்த உலகமும் முன் பின்னால் வரும். ஏனென்றால் உன்னை ஒரு ரிஃப்ளெக்டரா கர்த்தர் வச்சிருக்காரு. உன்னிடத்துல அந்த ஒளியை வீச விரும்புறாரு. உனக்குள்ள இந்த பாவங்கிற சிவப்பு ஸ்டிக்கர் இருந்தா தூக்கி எறிஞ்சு விடு, அல்லது இந்த உலக ஆசாபாசங்கள்ங்கிற பச்சை ஸ்டிக்கர் இருந்தா தூக்கி எறிஞ்சு விடு. ஆண்டவரை வெண்மையாக ஒரு பரிசுத்தவானாக இந்த உலகத்துக்கு நான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆண்டவரை ஒரு பாவியா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ஒரு குடிகாரனா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஆண்டவரை ஒரு கோபக்காரனா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ஒரு திருடனா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ஒரு பொய்க்காரனா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஒரு பரிசுத்தவானா நான் ரிஃப்ளெக்ட் ஆகணும்.
எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும். உடைய வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க கூட்டத்தோடு கூட்டமா வாழ்ந்தது போதும். நான் முன்மாதிரியா முன்னேறி செல்லணும். நான் மேலே இருக்கணும், 4 பேருக்கு மேலே இருந்து வழி சொல்லணும். ஆண்டவரே என்ன அப்படி உருவாக்குங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்கப்பா என்று கேட்போம். கர்த்தர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். அல்லேலூயா.